ராமனுடைய கதைகளை இடத்தையும் காலத்தையும் அனுசரிச்சு பிரிக்கிறார் வால்மீகி. சின்ன வயசுல நடந்ததுனால அதுக்கு பாலகாண்டம் அப்படின்னு பெயர் வச்சார். அயோத்தியில நடந்ததுனால அதுக்கு அயோத்தியா காண்டம். காட்டுல நடந்ததுனால அதுக்கு ஆரண்ய காண்டம். அரண்யம்னா காடு. கிஷ்கிந்தேல நடந்ததுனால கிஷ்கிந்தா காண்டம். சண்டை நடந்ததுனால யுத்த காண்டம் அப்படிங்கிறார். அது மாதிரி லங்கையில நடந்தத லங்கா காண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லல, சுந்தர காண்டம் அப்படிங்கிறார். பொதுவா ராமாயணத்துக்கு சீதாயா சரிதம் மகத்தின்னு இது சீதையோட கதைன்னு தான் சொன்னது அவர். அப்புறம்தான் ராமாயணம்னு மாத்தினது. அது மாதிரி இந்த லங்கா காண்டத்தை சுந்தர காண்டம்னு சொல்லுவானே அப்படின்னா, இந்த காண்டத்துல முழுக்க முழுக்க யார பத்தின விஷயம் வருது? ஆஞ்சநேயரை பத்தின விஷயம் வருது. அதனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேரு. அதுக்கும் சுந்தரம்ங்கிறதுக்கும் ஆஞ்சநேயருக்கு என்ன சம்பந்தம்னால், ஆஞ்சநேயருக்கு சுந்தரம்னு பேரு. அஷ்டோத்திரம் பண்றதே கவனிச்சா தெரியும். ஓம் ஸ்ரீ சுந்தராய நமஹா அப்படின்னு வரும். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அழகு பொருந்திய காண்டம் அப்படின்னு அர்த்தம். சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே நானு வர்ணியதே சுந்தரே சுந்தரம் சர்வம் சுந்தரே கிம் ந சுந்தரம்னு மகான்கள்லாம் இதை பத்தி பெருமையா சொல்லியிருக்கா. இதுல எல்லா வகையிலையும் இது அழகு. இதெல்லாம் சாகித்ய விஷயங்கள். நமக்கு என்ன தேவையோ அதை சொல்றேன் நான். நம்ம கஷ்டங்களை போக்கக்கூடிய காண்டம். எத்யத் சங்கல்பிதம் சித்தே சுபரம் வாபி துஷ்கரம்னு ஸ்காந்தாதி புராணங்கள்ல இதை பத்தின பலஸ்ருதியை சொல்லும் போது, எவ்வளோ பெரிய கஷ்டத்துல நாம் இருந்தாலும், மனக்குழப்பத்துல இருந்தாலும், அழுத்தத்துல இருந்தாலும், வேற்றுமைகள்ல மன வேற்றுமைகள்ல இருந்தாலும், மனைவியோடையோ குழந்தைகளோடையோ கோர்ட்டு வழக்கு வியாஜ்யங்கள்ல இருந்தாலும், சத்ருபாதை இருந்தாலும், தேவையில்லாம நம்மள என்கொயரி பண்ணுவா போலீஸு. இது மாதிரிலாம் இப்ப இன்னைக்கு தப்பு பண்ணவன் தான் வெளியில சௌக்கியமா இருக்கான். நல்லவாளா இருந்து நல்லதை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டா என்கொயரி வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சரியாகும். இந்த சுந்தரகாண்டத்துல சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணினா நம்மளுடைய பெரும்பாலான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த நம்பிக்கை நீ பரியந்தம் இருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு இத்தனை பெருமை. மகாகணபதிக்கு அப்புறம் முதல்ல அம்பாள். ஆசேது ஹிமாச்சலம் பிரசித்தமான ஒரு பாமரர்களாலையும் பூஜை பண்ணக்கூடிய தெய்வமாக அம்பாள் இருக்கா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கணபதி ஆண்டான். எல்லா இடத்துலையும் பூஜை பண்றது யாருன்னா கணபதி தான். அதுக்கப்புறம் நாம கவனிச்சோம்னா ஆஞ்சநேயர் தான். எங்க போனாலும் இல்ல ஒரு ஆச்சரியம், தனியா ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டணும்னு இல்லை. இது மாதிரி ஏதாவது ஒரு தூண்ல ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை நீங்க வச்சுட்டேன்னா ஜனங்கள்லாம் அது மேல வெண்ணெயை தடவி, சிந்தூரத்தை தடவி, சந்தனத்தை தடவி, பூ மாலையை போட்டு அதெல்லாம் போடுறதோ இல்லை வெத்தலை மாலை வேற போட்டுருவா. இதெல்லாம் பண்ணி பூஜை பண்றோம் இன்னைக்கு நம்ம பிரார்த்தனைக்காக. எண்ணத்தினால அப்படின்னா நம்ம கஷ்டம் போகுங்கிறதுனால. அப்படி என்ன அதுல இருக்கு? கஷ்டம் போகுங்கிறது எங்க இருக்குன்னா, நம்ம கஷ்டம் போகணுங்கிறத நாம முயற்சி பண்றோம். அதுக்கு அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறது. அப்படி போகலன்னா தான் கடைசி பட்சமா தான் தெய்வத்துக்கிட்டே வரும். நாம எல்லாரும் எடுத்த உடனே தெய்வத்துக்கிட்ட வந்துடுறது இல்லை. தான் முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்து அது சக்சஸ் ஆகலைங்கிறதே தான் தெய்வத்துக்கிட்டவனா. யாரோ சில பேர் தான் தெய்வத்தை ஆரம்பத்திலேயே நம்புறது. அப்படி தெய்வத்துக்கிட்ட வந்தா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போறது, இன்னி பரியந்தம் போறதுங்கிறதுனாலதான் இதுக்கு எதிர்மறையா எத்தனை பிரச்சாரம் நடந்தாலும் கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. கோவிலுக்கு வர கூட்டம் குறையவே இல்லை. எத்தனை இத நிந்திக்க முடியுமோ, மட்டப்படுத்த முடியுமோ, துஷ்பிரச்சாரம் பண்ண முடியுமோ அத்தனை பண்றா.
நம்ம தேசத்துக்காராங்கிறது இல்லை, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் ஃபண்டு வருது. நமக்கு அதை பத்தி பெருசா உள்ள தெரியாது. இது ஒரு பெரிய மாய. இந்த மதத்தை சிதைக்கணுங்கிற முயற்சி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, முடியல. இந்த மதத்தோட ஒரு பலத்தை சொல்றேன், இந்த மதத்தோட பலன் சொல்றேன். இந்த மதத்துல இருந்து ரொம்ப பேரை மத மாற்றங்கள்லாம் பண்றான்னு நாம பயப்படுறோமோனோ, பயப்படவே வேண்டாம். நீங்க நம்ம மதத்துல இருந்து அவ மத மாற்றம் மனிதர்களை தான் பண்ணுவா. நம்ம மதம் என்ன தெரியுமா பண்ணும்? யார மதம் மாத்தினானோ அந்த மதத்தோட தெய்வத்தையே நம்ம மதத்துக்கு மாத்திரும். அந்த மதத்துக்கு தூபம் காமிச்சு, தீபம் காமிச்சு, தேர் இழுத்து, அதுக்கு பலிபீடம் வச்சு, அதுக்கு துவஜஸ்தம்பம் வச்சு, அதுக்கு மாலை போட்டு, ஒண்ணு மிச்சம் கிடையாது. கற்பூரம் காமிச்சு, குறி சொல்லி, நீ அதுக்கு ஒரு வழியா இதையே நீ ஏத்துக்கலாமே. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் அடிப்படை விஷயம். ஏன்னா சத்தியம் எதுவோ அதை நோக்கி ஜனங்கள் உலகம் போகிறதுங்கிறது இயல்பு. சத்தியத்தை நோக்கிதான் உலகத்தோட பிரவருத்தி இருக்கு. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்விசந்தி. வேதம் சொல்றது எதை நோக்கி உலகத்தோட இயக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தியத்தை நோக்கிதான் இருக்கு. அந்த சத்தியத்தை நோக்கிதான் வந்தாகணும் அப்படிங்கிறத நாம கவலையே பட வேண்டாம். அதே சமயம் நாம சும்மாவும் இருக்கக்கூடாது. நம்ம காலத்துல நம்மளை சுத்தி உள்ளவா 10 பேருக்கு உள்ள சந்தேகங்களை நாம நிவர்த்தி பண்ணணும். இப்படி பல மக்கள் பகவானை வழிபடுறால் துக்கம் நிவர்த்தி ஆகும்னு, அந்த பகவானுக்கே ஒரு கஷ்டம் வந்ததுன்னா வருமானால் வந்ததுதான் ராமாயணம். ராமருக்கு கஷ்டம் வந்தது, சீதைக்கு கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டத்தை போக்கினவர் ஆஞ்சநேயர். இதுல ஒரு பெரிய ஒரு ரகசிய ஆச்சரியத்தை சொல்றேன். இன்னைக்கு எல்லாரும் பலமா நம்புறது என்ன தெரியுமோ? பணத்தை தான். பெரும்பாலும் இந்த பணம் மட்டும் இருந்துருக்குன்னா என்ன வேணாலும் செஞ்சுடலாம் அப்படின்னு தான் ஆரம்ப நிலையில எல்லாருக்கும் தோன்றது. பணம் உள்ளவனை கேட்டா அது பெரிய புடுங்கல், அவனுக்கு தெரியும். அது ஆரம்ப நிலையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பணம் தான் அப்படின்னு தோன்றது. அந்த பணம் கையில கொஞ்சம் இருந்துடுதுன்னா ஒரு உற்சாகம் தானாவே வருது நமக்கு. இது நமக்கு வர்றது ஆச்சரியம் இல்லை. கார்த்தாலேருந்து ஆசிரமத்துல சுவாமிஜி படு உற்சாகமா இருக்கார். என்ன விசேஷம் இன்னைக்குன்னா, யாரோ டிவோட்டிஸ் ஒரு பெரிய தொகையை செக்கு கொடுத்துருக்காருன்னு சுவாமிஜிக்கு ஒரு சன்னியாசிக்கு உள்பட உற்சாகம் வருது. ஒரு மனுஷனுக்கு வந்தா, கிரகஸ்தனுக்கு வந்தா அவனுக்கு பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, அது நியாயம். ஒரு சுவாமிஜிக்கு கூட உற்சாகம் தாங்கல்ல பணம் வந்ததுன்னா. அப்படி அந்த பண எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கு தேவதையான மகாலட்சுமி ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றார், ஹனுமன்னி மனசோகி மம பிரீதிகி உற்பன்னா தவ தரிசனா அப்படிங்கிறார். உன்னை நான் பார்த்தத்திலேருந்து என் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கிறார். மகாலட்சுமிக்கே சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆஞ்சநேயர்னா அப்ப நம்ம கொடுக்க மாட்டார? அப்பேற்பட்ட ஒரு மகிமை இந்த சுந்தரகாண்டத்துக்கு. அப்புறம் யுத்த காண்டம் ஒரு 24 மணி நேர கதை தான். ஏன்னா அவ என்னென்னவோ சொல்றா, நமக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. வால்மீகி ராமாயணத்தை படிச்சே மாலாது. பிரமாணம் இந்த ராமாயணம் தான். எதை வச்சு நான் பேசுறான்னு தெரியல. திரையோதசி அன்னைக்கு சாயங்காலம், சுக்லபக்ஷ திரையோதசி அன்னைக்கு சாயங்காலம் இங்கேருந்து கிளம்புறார். நாகர்கோவில் பக்கத்துல ஒரு இடத்துல மகேந்திர பர்வதத்திலேருந்து கிளம்புறார். லங்கையில போய் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு சதுர்தசி அன்னைக்கு சாயங்காலம் வந்துடுறார். 24 மணி நேர கதை தான் சுந்தரகாண்டம். வருஷங்கள் எல்லாமே கிடையாது, வெறும் 24 மணி நேர கதை. ராமாயணத்துல பகவான் அத்திரி அனசூயிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தண்டகாரண்யம்ங்கிற வனத்துல பிரவேசம் பண்றா. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானி. மகாரண்யம், அரண்யம்னாலே காடு. பொதுவா காடுகள்லாம்
விசேஷமா நம்ம தேசங்கள்ல வர்ணிக்கப்படுகிறது. சம்பகாரண்யம், வேதாரண்யம், புன்னாரண்யம் இதெல்லாம் அந்தந்த இடத்துல பார்த்து எல்லாம் நிறைய மகிமை அதுக்கெல்லாம் உண்டு. மலைக்கு மகிமை உண்டு, இதுக்கு மகிமை உண்டு. ரெண்டா முன்னாடி ஒரு பிரச்சனையை ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு உபன்யாசம் பண்றவர், பேர் சொல்ல வேண்டாம். நம்ம மலைங்கிறது பொதுவானது தானே, அதுல இந்த மதத்தை சார்ந்தது அந்த மதத்தை சார்ந்ததுன்னு ஒருத்தர் சொல்லுவாளான்னா, முதல்ல நமக்கு தெளிவுக்காக சொல்றேன். மலையினாலே அது முருகனோட இடம்தான். எப்படி சொல்றேன் நீங்க அப்படின்னா, பூமியோட உச்சம்தான் மலை. பூமி எந்த இடத்துல முழுமையா உயர்றதோ அந்த இடத்துக்கு மலைன்னு பேர். பூமிக்கு நம்ம சாஸ்திர ரீதியா தேவதை யாருன்னா அங்காரகன் தான், பூமிக்காரகன்னு பேரு, செவ்வாதான். செவ்வாய்க்கு தேவதை யாருன்னா முருகன் தான். அதனால நம்ம பெரியவா அத்தனை பேருமே மலை மேல முருகனை வச்சுதான் பூஜை, மலை மேல முருகனை வச்சு பூஜை பண்ணுவா. ஏன்னா செவ்வாய்க்கு உச்சஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம் அதுன்னு இயற்கையாகவும் அமைஞ்சிருக்கு, செயற்கையாகவும் அமைஞ்சிருக்கு. இதுல நான் சொல்றது உங்களை குழப்பறதுக்கு சொல்லல. ஒரு பட்சம் இன்றைக்கும் திருப்பதி பெருமாளே முருகன் தான் சொல்றவா உண்டு. இன்றைக்கு திருப்பதி பெருமாளையே முருகன் அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. அது எதுவா இருந்தாலும் நமக்கு சம்மதம் தான். நமக்கு அதுல பேதங்கள்லாம் கிடையவே கிடையாது. நான் அப்படின்னு குழப்பமும் இல்லை. அப்படிங்கிறது அந்த மலை அப்படிங்கிறது முருகனோட இடம் அப்படிங்கிறது. அது மாதிரி காடெல்லாம் யாரோட இடம்னா சிவபெருமான இடம். அதனாலதான் எல்லா கோவிலும் க்ஷேத்திரங்களும் எடுத்து பார்த்தேன்னா காட்டுலதான் இருக்கும். சிதம்பரம்ங்கிறது காடுதான், வேதாரண்யம்ங்கிறது காடுதான். எல்லா ஊருமே க்ஷேத்திரங்கள் எடுத்து பார்த்தா காட்டுலதான் இருக்கும். காடெல்லாமும் நம்ம சங்கல்பத்துல சொல்லுவோம், ஏகப்பட்ட விசேஷ காடுகள் இருக்கு, இன்னென்ன மலைகள் இருக்கு, இன்னென்ன நதிகள் இருக்கு. அதுல தண்டகாரண்யம் அப்படிங்கிறது ஒரு பவித்திரமான ஒரு விசேஷமா மகரிஷிகள் வசிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அது அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள பகவான் பிரவேசம் பண்ணும் போது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கிறதுனால துஷ்ட மிருகங்களும் இருப்பார், ராட்சசர்களும் இருப்பார் அப்படின்னு பகவான் வில்ல நான் ஏத்தி லக்ஷ்மண சுவாமியோட முன்னாடி ராமர், நடுப்புல சீதை, பின்னாடி லக்ஷ்மணர், இப்படி பாதுகாப்போட போறார். அங்க போய் பார்த்தா அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இவ நினைச்சதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கு. எங்க பாரு ஒரே மகரிஷிகளுடைய ஆசிரமம். குசசீர பரீட்சிப்தம் பிராமியா லக்ஷ்மியா சமாவிருத்தம். எங்க பார்த்தாலும் தர்ப, குசம்னு தர்பேல ஒரு வகை. யூபஸ்தம்பங்கள், யாக குண்டங்கள், வேதாத்தியனங்கள், வேதாந்த பாடங்கள், யோகாபியாசங்கள், தபஸுகள் இத்தனை நடக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பிராமியா லக்ஷ்மியாங்கிறார். இந்த பதம் வால்மீகி தான் முதல்ல சொன்னது. பிரம்மலட்சுமியா இருக்குன்னா, இன்னைக்கு இந்த பத்திரிகையில போட்டிருக்கிறத பார்க்கலாம், பிரம்மஸ்ரீ தாமோதர தீட்சிதர்னு போட்டிருப்பா. அப்படின்னா ரொம்ப பேருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது, பாக்கி எல்லா பட்டத்துக்கும் தெரியும். பிரம்மஸ்ரீ அப்படின்னா, இப்ப ஸ்ரீவஸ்ரீ அப்படின்னா சிவ தீட்ச பெற்றவாள் அப்படின்னு அர்த்தம். வைகானச ஸ்ரீ அப்படின்னு போட்டுப்பா. வைகானசங்கிற சாஸ்திரத்துல நிபுணரா உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த பிரம்மஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை யார் போட்டுக்கலாம், அது எதை குறிக்கிறது அப்படின்னா, வேதத்தை குறிக்கிறது. பிரம்மம்னா வேதம். வேதத்தை அத்தியனம் பண்ணினவர்கள் தான், வேதம் படிச்சவர்கள் தான் இதை போட்டுக்கலாம். இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறது வேற, நாம பஜனை பண்றதோ, சங்கீதம் பண்றதோ, பூஜை பண்றதோ, இதெல்லாம் வேற. இந்த தகுதி வேற, வேதாத்தியனம்ங்கிறது வேற. முழுமையா வேதாத்தியனத்தை, ஒரு வேதத்தை ஒருத்தர் அத்தியனம் பண்ணணும்னாலே 8 to 10 வருஷம் ஆகும். அப்படி அத்தியனம் பண்ணினவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லலாம். நாம கண்டவன் கேட்டவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாது.
உபன்யாசம் பண்றதுல சுந்தரகுமார்னு ஒருத்தர். அவர் ஆரம்ப காலத்துல அவருக்கு எல்லாரும் இந்த பட்டத்தை போட்டா, அவர் போடாதீங்கன்னாரு. நான் வேதாத்தியனம் பண்ணல, அதனால எனக்கு போடாதீங்கன்னா. யாருமே நமக்கு தான் ஒண்ணுமே புரியாதா, ரோட்ல போறவங்க வரவனெல்லாம் டாக்டர்னு சொல்லிதானே கூப்பிடுவோம் நம்ம. அது மாதிரி அவருக்கு எல்லாரும் இந்த பட்டத்தை போட்ட உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமோ, உட்காந்து வேதாத்தியனம் பண்ணினார். வேதம் முழுக்க உட்கார்ந்து 4 வருஷம் அத்தியனம் பண்ணினார். ஒரு ஒரு சாக்கையா. எங்களே மாதிரி பண்றது வேற. எங்களுக்கு எப்படின்னா, ஒரு பட்சம் ஒரு கிளாஸ், தேய்பிறை வளைபிறை அமாவாசாயி பிரதம ஆயிட்டுனா திதி அன்னைக்கு ஆரம்பிப்போம் கிளாஸ், திரையோதசி பிறந்து கிளாஸ். 12 சந்தை 12 திருவேன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு பாகத்துக்கு 60லேருந்து 70 பஞ்சாதி வச்சுப்போம் ஒரு கட்சி. இதை முடிச்சுட்டு வாத்தியார்ட்ட அதை ஒப்படைச்சா அடுத்த செக்ஷன் ஆரம்பிப்பார். இந்த பாதம் ஆரம்பிச்சிருப்பார், அடுத்த செக்ஷனை திரும்ப சொல்லணும். இது ஒரு சிஸ்டம் எங்களுக்கு. இப்படி அத்தியனம் பண்றதுக்கே உங்களுக்கு நடுப்புல உள்ள நம்மளுடைய சூழ்நிலையெல்லாம் அனுசரிச்சு 8 வருஷம் ஆயிடும். கிரமாந்தம் அத்தியனம் பண்ணணும்னா 8 வருஷம். நாங்கெல்லாம் கிரமாந்தம் அத்தியனம் பண்ணி வந்தலாம். இப்ப ஒருத்தர் பஜனை பண்றாருன்னா அவருக்கு நீங்க பிரம்மஸ்ரீன்னு போடக்கூடாது, பாகவதஸ்ரீன்னு போடலாம். நான் சொல்லல, இந்த வால்மீகி சொல்றார், அதுக்காக சொல்ல வரேன். பிராமியா லக்ஷ்மியா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட லக்ஷ்மியோட பிரகாசிக்கக்கூடிய இடத்துல எல்லா மகர்ஷிகளும் ராமபிரான பார்த்துட்டு வனவாசினகா அத்தனை முனிவர்களும் வந்துட்டார்கள். என்ன பண்ணி எப்படி வந்தார்கள்னா, அர்த்தாவர்த்தித மந்திரம் அர்த்தவிலசத் சுவாத்தியாயம் அர்த்தோஜித ஜபம் பண்ணிட்டு இருக்கிறத பாதியில விட்டார்கள், பூஜை பண்றத பாதியில விட்டார்கள், தியானம் பண்றத பாதியில விட்டார்கள், யோகாபியாசத்தை பாதியில விட்டார்கள், வேதாந்த விசாரத்தை பாதியில விட்டார்கள், யாகத்தை பாதியில விட்டார்கள், ஹோமத்தை பாதியில விட்டார்கள். இப்படி பாதியில விடலாமா? நம்ம சாஸ்திரப்படி ஒரு பூஜை பண்ணா கூட பாதியில எழுந்திருக்க கூடாது, அதை முடிச்சுன்னு தானே எழுந்திருக்கணும். அது பொது தர்மம். அது இந்த பூஜையை பண்ணி நான் என்னத்தை அடையணும்னு நினைக்கிறேனோ, எதை அடையறதுக்காக இந்த பூஜை பண்றேனோ அந்த பகவானே பிரத்யட்சமா வந்துட்டோம். அப்புறம் என்ன? அதனால எல்லாரும் ராமன்ட்ட ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதா தத்ருஷு விஸ்மிதாகாரஹ ராமஸ்ய வனவாசினஹ. அத்தனை பேரு ராமனை கண்டு அப்படியே பிரமிச்சு நின்று. உலகத்துல உருவம், பெயர், குணம், இதனால நாம மயங்குறோம். ஒருத்தரோட உருவத்தை பார்த்து மயங்குறோம், சப்தத்தை பார்த்து மயங்குறோம், குணத்தை பார்த்து மயங்குறோம். இந்த மயக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் மகர்ஷிகள். இதால அவர்கள் மயங்க மாட்டார்கள், மனசை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்கிறவர்கள். அப்படி உள்ளவர்கள் ராமனை பார்த்த உடனே தன்னல மறந்து இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா பரமாத்மான்னு அர்த்தம். விஷய சுகம்னு அர்த்தம் இல்லைங்க. விஷய சுகமா இருந்தா அவர்கள் மயங்க மாட்டார்கள், இந்திரிய சுகமா இருந்தா அவர்கள் மயங்க மாட்டார்கள். நமக்கு ஒரு காட்சியை பார்த்த உடனே, ஒரு கோலத்தை பார்த்த உடனே, ஒரு உணவை பார்த்த உடனே நம்ம கட்டுப்பாடை நாம இழக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி தன்மேல உள்ளவர்கள் இல்லை இந்த மகரிஷிகள். இந்த யோகா, யோகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? தலைகீழ நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. யோகா சித்தவருத்தி நிரோதா அப்படிங்கிறார் பதஞ்சலி. யோகா யோகம் அப்படிங்கிறதுக்கு மனசனுடைய அந்த பிரவருத்தி இருக்கு பாருங்க. மனசு இப்படி அலைஞ்சுட்டே இருக்கு பத்தியெல்லாம், ஒன்ன விட்டு இதை கட் பண்ணி நிறுத்துறதுக்கு யோகம்னு பேர், ஒருமுகப்படுத்துறதுக்கு யோகம்னு பேர். அந்த யோகம் சித்திச்சவர்கள், ஞானம் சித்திச்சவர்கள் அந்த மகரிஷிகள். அவர்கள் ராமபிரானுடைய ரூபத்தை பார்த்து பிரமிச்சார்கள்னா அது பூர்ண பிரம்மமா இருக்கிறதுனால.